செட்டில்டு டைப் ஆஃப் கல்டிவேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் as நிலையான வகை வேளாண்மை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. செடன்டரி ஃபார்மிங், டெரஸ் ஃபார்மிங், இன்டென்சிவ் ஃபார்மிங், கமர்ஷியல் ஃபார்மிங். இடைவிடாத விவசாயம், மொட்டை மாடி விவசாயம், செறிந்த முறை விவசாயம், வணிக விவசாயம். செட்டில்டு டைப் ஆஃப் நிலையான வகை வேளாண்மை. ஸோ இடைவிடாததுன்னா செடன்டரி. வாட் இஸ் தி பெர்சன்டேஜ் ஆஃப் பியூர் அயன் கண்டென்ட் இன் ஹேமடைட்? ஹேமடைட்டுங்கிறது ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி அயான். ஓகே, பெஸ்ட் குவாலிட்டி அயனோ இருக்கிறது. 60 to 70%, 20 to 30, 50 to 60, 40 to 50. 60 to 70%. ஹேமடைட் வகை இரும்பு தாதுகளில் உள்ள சுத்தமான இரும்பின் சதவீதம் 60% முதல் 70% வரை. Which one of the following language is not an Indo-Aryan linguistic family? இதில் எது பின்வரும் மொழிகளில் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தில் சேராதது? பால்டி, பிகாரி, பெங்காலி, பகேலி. பால்டி ஆக்சுவலா பல்திஸ்தான் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பல்திஸ்தான் ரீஜன்ல பேசுறது. ஸோ இது இந்தோ ஆரியன் இல்லாமல் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். இது கிரீக் சாயல் சார்ந்த லாங்குவேஜ். அந்த மக்கள் பார்க்குறதுக்கே இந்திய மக்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க, ரொம்ப வித்தியாசமாக தான் இருப்பாங்க. இந்த ரோமன்ஸ், கிரீக்ஸ், அந்த அலெக்சாண்டர்லாம் தங்கியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த போர் வீரர்களாக திரும்பி போகாமல் இருந்தாங்க இல்லையா, போர் செய்ய மாட்டேன்னு இருந்தாங்கல்ல, அவங்க கொஞ்சம் பேர் பாதி பேர் இங்கே தங்கிட்டாங்க. ஸோ அங்கே தங்குனதில் அந்த கலப்பு நடக்குது. ஸோ அதில் உருவான ஒரு மொழி தான் பால்டி.